அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்திய தேசம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஒரு தனி மனிதன் பிறந்த நாளை. ஏன் பிறந்த நாள்ன்றதுக்காக இல்லை, அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மனுஷங்க அவர். நான் பார்த்து வியந்த மனிதர்களில் ஒருவர் அவர். ஆமா, அவர் ஒரு சிறந்த கல்வியாளர். கல்வியை கற்றுக்கொண்டதுனால வெளிச்சம் மனுக்குலத்தை மீட்கும் என்று கல்வியை மையப்படுத்தி படித்துக்கொண்டே இருளில் உள்ள மக்களுக்கு கல்வியை கொடுக்கணும்னு போராடின ஒரு மனிதன். He is a revolutionist. புரட்சியாளன், ஒரு போராளி, ஒரு புரட்சியை உண்டு பண்ணணும்ட்டு போராடினவர். பெண்களுடைய உரிமைக்காக போராடியவர். இந்திய அரசியல் சட்டத்தை எழுதியவர். சூப்பரான ஒரு மனுஷன். அவர் பிறந்த நாள் இன்னைக்கு. அப்போ நான் யோசிச்சேன், நான் கூட பிறந்துக்கிறேனே இன்னைக்கு. ஓ, ஆண்டவர் அழகான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் ஸ்பெஷல். யூ ஆர் ஸ்பெஷல். நீ பெரிய ஆளுப்பான்னு சொல்லுங்களேன். நீ பெரிய ஆளுப்பா. இதை வேற மாதிரி சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. பெரிய ஆளியா நீ? ஆமாங்க. ஹல்லேலூயா. அப்படி இல்ல, நீ சாதாரண ஆள் இல்லன்னு சொல்லணும். ஓ, பயங்கரமா இருக்கு. இப்ப பாரு எப்படி சொல்றாங்க. நான் ஒரு 4 பேரை பார்க்க போறேன். நீ சாதாரண ஆள் இல்லைன்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நீ சாதாரணமான ஆள் இல்ல. எங்க அண்ணனை பார்த்து நான் சொல்றேன், அண்ணே நீ சாதாரண ஆள் இல்லைன்னு. இன்னொன்னு கூட சொல்லலாம்ப்பா. சூப்பரா கலக்கிட்டீங்க நீங்க. இன்னொன்னு கூட சொல்லலாம், நீ லேஸ்பட்ட ஆள் இல்ல. ஐயோ, இது ஓவரா இருக்குது. நீ லேஸ்பட்ட ஆள் இல்லையா? நீ ரொம்ப ஸ்பெஷல். யூ ஆர் ஸ்பெஷல். யூ ஆர் யூனிக். உன் வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறான்னா வந்தபடி வாழ்ந்து வெந்ததை தின்பதற்காக மனிதன் பிறக்கவில்லை. A man is born in this world, a woman is born in this world with a purpose. இங்கே பிறந்திருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு நோக்கத்தோடு கூட தான் பிறந்திருக்கிறான். ஆண்டவரே, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற ஒரு கேள்வியை பல ஆண்டுகள் நான் கேட்டதே இல்லை. ஒரு வருஷம் கேக்கு கிடைக்கல. எங்க அப்பா என் பிறந்த நாள் அன்னைக்கு பீஸ் கேக் வாங்கி வந்து வெட்டினார். பாவம் மனுஷனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. எங்க அப்பா எனக்கு அப்போ ஒரு 15 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 14 வயசு என்னமோ. என் பிறந்த நாளுக்கு எங்க அப்பா கேக் வாங்கிட்டு வரலன்றது எனக்கு அவ்வளோ ஒரு போராட்டம். என்னன்னா இந்த 10 ரூபாய் கேக் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கேக் ஒரு 10 பீஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் வெட்ட வேண்டிய கேக்கை ஏற்கனவே ஒருத்தன் வெட்டி கொடுத்துட்டான்ட்டு எனக்கு கோவம். வெட்டின கேக்க எங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. எங்க அப்பா மேல ரொம்ப கடுப்பாயிட்டேன். செம்ம கடுப்பு எனக்கு. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பேச முடியாது, அமைதியாக தான் இருந்தேன்னு வச்சுங்களேன். எஸ். அப்போ அந்த பிறந்த நாள் ஏன் பிறந்திருக்கிறோம் ஒரு பெரிய கேள்விங்க. என்னுடைய 36வது வயது வரைக்கும் என் ஆசை, என் ஏக்கம், என் விருப்பம், எனக்குன்ட்டு நான் வச்சிருக்கிற திட்டம், இதை நோக்கி தான் நான் பயணித்து கொண்டு இருந்தேன். இதை நான் சொல்லும் போது ஜெசிமா வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோ எனக்கு ஞாபகம் வருது. என்ன வீடியோன்னா, சின்ன பிள்ளைங்க ஒரு 4 பிள்ளைங்களை ரேஸ் ஓட விட்டாங்க. 4x100 ரிலே ரேஸ். ஆமா ஆமா, 4 பேர் ஓடுவாங்க 100 மீட்டரா. கையில என்ன வச்சிருப்பாங்க, பேட்டன் ஒன்று வச்சிருப்பாங்க, கையில ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு 4 ஓடி கொண்டு வந்து என்ன பண்ணோம், அடுத்த 4 கிட்ட கொடுத்துரும். அதை வாங்கிக்கிட்டு மறுபடியுமா அவங்க ஓடணும். இப்படிதான் அந்த வீடியோல நாங்க பார்க்கும்பொழுது அப்படியே ரெடியா இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்கப்பா. அவங்க அப்பா அம்மா ரெடியா சொல்றாங்க, பார் வாங்கணும் ஓடணும், வாங்கணும் ஓடணும். அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கணும். இந்த பக்கம் நல்ல சத்தமா சொல்லுங்க, வாங்கணும் வாங்கணும் ஓடணும் ஓடணும். அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கமான் கமான் கமான், அவன் வந்துகிட்டே இருக்கிற பாரு. வாங்கணும் ஓடணும். சொல்லுங்க பார்க்கலாம். கமான் கமான் கமான், வந்துகிட்டே இருக்கிற பாரு. வாங்கணும் ஓடணும். சொல்லுங்க. வாங்கணும் ஓடணும், வாங்கணும் ஓடணும். இருமா, அவங்க சொல்லிட்டோம். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமா, இப்போ இந்த பிள்ளைக்கு என்ன ஞாபகம் தெரியுமா வருது, வாங்கணும் ஓடணும். அதே தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது, வாங்கணும் ஓடணும். சொல்லுங்க சத்தமா. ஆமா, முதல்ல வந்ததும் அந்த பொண்ணு வாங்கினு குடு 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 இந்த பக்கம் ஓடிடுச்சு. இந்த பக்கம் தான் ஓடணும், சரிங்களா? 2வது வாங்கிடுச்சு, வாங்கின உடனே எந்த பக்கம் ஓடணும்? 3வது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே திகிலா இருக்குது, ஏன்னா லேட் ஆயிடுச்சு. வாங்கணும் ஓடணும். சத்தமா சொல்லுங்க. வாங்கணும் சத்தமா சொல்லுங்க. வாங்கணுன்ற இடத்துல இருக்கிற சத்தம் ஓடணுன்ற இடத்துல வரமாட்டேங்குது. சொல்லுங்க. பர்ஃபெக்ட். இதே எண்ணம் தான் அந்த பிள்ளைக்கு இப்போ அப்படியே பத 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 பதல் இருக்குது. அவளுக்கு என்னமெல்லாம் வாங்கணும் 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 நினைச்சுக்கிட்டே இருந்தா பாருங்க. இதை வாங்கிட்டு இந்த பக்கம் ஓட வேண்டிய ஆளு இந்த பக்கம் ஓட்டான். எந்த வேகத்துல ஓடினான்னா
கூட இருக்கிற அந்த ட்ரெயினரு ஓடுறாரு இந்த புள்ளைய பிடிக்கிறதுக்கு. இந்த பக்கம் ஓடணும் பாப்பா, இந்த பக்கம் ஓடணும், இதான் உன் ட்ராக், இந்த பக்கத்துல ஓடணும். புள்ள ஓடிட்டா பாருங்க, என்ன வேகம். அந்த வேகம் இங்க ஓடி இருந்தான்னா அந்த ரெண்டுத்தையும் தாண்டி முன்னாடி வந்துட்டு இருக்கும். சிந்திக்க இதை கர்த்தர் கத்து கொடுத்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் வேகமா ஓடுறோம் சார். யூ ஹேவ் a purpose. உன் திட்டத்துல, நீ பிறந்த நோக்கத்துல நீ ஓடுறியா? நீ அழைக்கப்பட்ட அழைப்புல நீ நிற்கிறியா, ஓடுறியான்றது எனக்கு தெரியாது. ஆனா ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம். அது ஓடுகிறது ஒரு வட்டம். அந்த வட்டத்துல ஓடுகிறது ஒரு ஓட்டம். அந்த வட்டத்திலையும் ஓட்டத்திலையும் எந்த பக்கம் ஓடுறன்றது முக்கியங்க. என்ன வேகத்துல ஓடுறன்றது முக்கியம் இல்ல. சிலருக்கு ஓட்டம் வேகமா இருக்கும், சிலருக்கு ஓட்டம் பொறுமையா இருக்கும். ஆனா உனக்குன்னு நியமிக்கப்பட்ட ஓட்டம் ஒன்று இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். 36 வயது வரைக்கும் என்னுடைய ஓட்டம், என் ஆசை, என் எண்ணம், என்னுடைய இஷ்டம், இதுக்காக ஓடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய 36வது வயதுல தகப்பனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். மகனே, ஐ ஹாவ் a purpose. உன் வாழ்க்கையை குறித்து நான் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். என்னுடைய ஆசைலாம் பணத்தை கோணியில கட்டணும். தமிழ்நாட்டில் அம்பானின்னு யாருன்னு கேட்டா என் பேரை சொல்லணும். இதுதான் என் ஆசை. மாடி மேல மாடி, கோடி மேல கோடி, இதுதான் மனுஷனுடைய ஆசை. பணம் மேல ஆசை. இப்படி ஓடிக்கொண்டிருந்த என்ன கர்த்தர் சந்தித்து சொன்னார், விட்டுட்டு வர சொன்னார். வியாபாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரம் பண்ணி அர்ப்பணிக்க சொன்னார். இட் வாஸ் மை காலிங். இதுக்காக தான் நீ பிறந்திருக்கிற அப்படின்றத ஆண்டவர் சொன்னார். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பர்த்டே. 36 வருஷம் வெட்டின கேக்கு, ஏன் பிறந்தோம் ஏன் இருந்தோன்னே தெரியாம ஒரு வாழ்க்கை, வந்தபடி வாழ்ந்து வெந்ததை தின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. நான் பிறந்த நோக்கத்தை அறிவதே உண்மையான பிறந்த நாள். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ன்றதுனால இங்கிருந்து ஆரம்பிக்க சொன்னார் சாமி. நீ பிறந்து இருக்கிறோம்ல, தற்செயலா இந்த உலகத்துல யாருமே வரல. It's not by accident. It's not because of your mother and father. உன் தகப்பனும் உன் தாயும் இருந்ததனால இல்லையா இந்த உலகத்துல நீ வருவதற்கு காரணமாய் இருந்தவர் அவர். அதனால தான் பெற்றோர் என்று சொல்லுகிறோம். பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் உன்னை. ஆமென். ஹalleluya. உன் தாயின் கருவிலே விசித்திர வினோதமாய் நீ உருவேற்படும் நாளுக்கு முன்பதே உன்னை அவர் அறிந்திருக்கிறார். He knows you. He called you by name. உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆமென். உன்னை அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவன். எஸ், அவருக்காகவே உன்னை அழைச்சிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன். Everyone is called. எல்லாரையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார் ஒரு நிலைமையில இருக்கிறதுக்காக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. அவன் தான் அழைக்கப்பட்ட 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். ஹalleluya. 24வது வசனம் இன்னும் பியூட்டிஃபுல்லா சொல்லுது. நீ நிலைத்திருக்கணும். எப்படி தெரியுமா? கர்த்தருக்கு முன்பதாக நிலைத்திருக்கணும். சகோதரரே, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். நல்லா புரிஞ்சுங்க. You have been called with a purpose. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. கல்யாணத்துக்கு போனா சொல்லுவாங்க, ஏய் உன்ன மாதிரியே ஒருத்திய பார்த்தேன்டி சொல்லுவாங்களாம்மா? ஆமா, உன்ன மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன்டா, உன்ன மாதிரியே கருப்பா ஒசரமா அப்படியே இருக்கிறான். கடுப்பா இருக்கு எனக்கு யாராவது இந்த மாதிரி சொன்னாங்க. வசனம் சொல்லுது, நான் கருப்பா இருந்தாலும் நான் சொல்லல. கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல பிறக்க வச்சிருக்கிறார். உங்க கை ரேகையை பாருங்களேன். உன்ன மாதிரியே இன்னொருத்தர் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆபீஸ்க்கு நீ போனா இன்னொருத்தர் ரேகையை வச்சுட்டு போக முடியுமா? வைக்க முடியாது. ஏன்னா உன்னுடையது உனக்கு மாத்திரம் தான் சொந்தமா. ஆமென். ஹalleluya. ஒருவேளை இந்த கூட்டத்துல நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம நான் இருக்கிறேனே, நான் வாழறதே வேஸ்ட். உங்க வீட்டுல உங்களை சொல்லிருக்கலாம், நீ எல்லாம் எதுக்குடா இருக்கிற தண்ட சோறு சொல்லிருக்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களிடத்துல கொண்டு வருகிறாருன்னா உங்களை அவர்
தேற்றுகிறார், உங்களை அவர் திடப்படுத்துகிறார். Yes. நீங்க இருக்கிறனா ஒரு நோக்கம் இல்லாம நீ இல்ல. ஆமென். இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியதுல அந்த நோக்கத்தை தெரிந்து கொள்வது, ஆமென். அந்த நோக்கத்தை அறிந்து கொள்வது. ஆமென். அப்படி அறிந்து கொண்டு நம்ம நடக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பாதையில கர்த்தர் சந்தோஷத்தை வச்சிருப்பார். அல்லேலூயா. அந்த பாதையில கர்த்தர் எல்லா வாசல்களையும் திறந்து கொடுப்பார். ஆமென். அந்த பாதைகளில பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அதை மேற்கொள்ள கிருபை செய்வார். அதையும் உனக்கு சாதகமாக தான் மாற்றி கொடுப்பார். ஆமென். ஏன்னா அந்த பாதையில தான் நீ நடக்கணுங்கிறது தேவ சித்தம். அல்லேலூயா. அதுதான், அதற்காகவே இந்த உலகத்திற்கு நீ பிறந்திருக்கிறாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே இங்க ஒரு நோக்கத்தோடு தான் பிறந்திருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நீங்க இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் பண்றீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்னா இருக்கிறீங்கன்னா தேவ திட்டம் உங்கள் மேல இருக்கிறது என்ற அர்த்தம். ஆமென். அதனால நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யூஸ்லெஸ்ஸா இருக்கிறேன்ட்டு இங்க யாராவது கூட்டத்துல நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுறார். யூ ஆர் நாட் யூஸ்லெஸ். எஸ். யூ ஆர் நாட் ஹியர் பை an accident. Yes. ஏதோ தற்செயலா நீ இல்ல இந்த இடத்துல. ஆமென். தேவனுடைய திட்டம், தேவனுடைய பர்பஸ் உன் மேல இருப்பதனாலதான் இன்றைக்கு நீ உயிரோட இருக்கிற. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.